நேர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பினுடைய மிக விரிவாக விவாதிப்பதற்காக நாம் காத்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாம் எடுத்திருக்கிற மிக முக்கிய தலைப்பு அதிகரிக்கும் திமுகவினருடைய அராஜக போக்கு. அதிகரிக்கும் திமுகவினருடைய அராஜக போக்கு, திறனற்ற நிர்வாகத்தால் அல்லல் படும் மக்கள் என்ற தலைப்பை நாம் எடுத்திருக்கிறோம். இந்த தலைப்பு எடுப்பதற்கு மிக முக்கிய காரணமாக அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அம்மையார் சசிகலா அவர்கள் மிக முக்கியமான சில விஷயங்களை குறித்திருக்கிறார். அதை தலைப்பில் கோடிட்டு நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். திமுகவை சேர்ந்த தர்மபுரி கிழக்கு பொறுப்பாளர், மாவட்ட பொறுப்பாளர் அரசு அதிகாரிகளை மிரட்டும் வகையில் பேசிய ஆடியோ ரொம்பவே மிக பெரும் அதிர்ச்சிக்கு தமிழ் சமூகத்தை உருவாக்கியிருக்கிறது. அதில் அவர் கலெக்டர் எஸ்பி யாராக இருந்தாலும் எனது பேச்சைத்தான் கேட்க வேண்டும் என்கின்றார். அவருடைய பெயர் கூட இங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆணவத்தோடு இப்படி பேசியிருப்பது கண்டிக்கத்தக்கது என்றும், இது போன்ற ஆளுங்கட்சியினுடைய ஆணவ பேச்சின் மூலம் அரசு அதிகாரிகளை ஒரு பரிதாப நிலைக்கு தள்ளியிருக்கிறது, வெட்கக்கேடானது என்கிறார் அம்மையார் சசிகலா அவர்கள். அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு மிக மிக மோசமடைந்திருப்பதற்கு மிக முக்கிய காரணம் திமுக என்ற தீய சக்தி என்பதை எனது பேட்டியின் ஊடாக நான் தொடர்ந்து பேசி வருகிறேன் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டுகிறார். திமுகவினர் தங்கள் கட்சியினர் செய்யும் அராஜக செயல்கள், அத்துமீறல்கள் என எதை பற்றியும் கண்டு கொள்ளாமல், அதனை கட்டுப்படுத்த முடியாமலும் ஆட்சியில் இருந்து கொண்டு தமிழ்நாட்டு மக்களை நாள்தோறும் கசக்கி பிழிகிறார்கள் என்று கூறிய அம்மையார் சசிகலா அவர்கள், புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அரசு அதிகாரிகள் அனைவரும் கௌரவமாக நடத்தப்பட்டார்கள், சுதந்திரமாக செயல்பட்டார்கள். அரசியல்வாதிகளின் தலையீடு எந்த அரசு அதிகாரிகளுக்கும் கிடையவே கிடையாது. இது போன்ற ஒரு நல்ல விஷயங்களை திமுகவினர் மறந்திருக்கிறாங்க, கற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இப்போது இந்த நிகழ்ச்சியே நாம் இந்த தலைப்பில் தான் எடுக்க போகிறோம். இப்போது நாம் அவர் பேசின பேச்சு நிறைய இருக்குது. அவர்கள் குறிப்பிட்டு காட்டியது அடிப்படையில் கலெக்டராக இருந்தாலும் எஸ்பியாக இருந்தாலும் ஏன் சொல்ல மட்டும்தான் கேட்கணும், இல்லை என்னால் பதவி காலி செஞ்சு போடுவேன், என்னை மீறி எந்த அதிகாரியும் எதுவும் செய்ய முடியாது. இப்படி ஒரு மாவட்ட செயலாளர் என்ன பேசுகிறார், பேசுவோம் வாருங்கள். இது குறித்து நாம் பேசுவதற்காக இது தமிழ்நாடா அல்லது வேறு மாநிலமா என்கின்ற கேள்விகள் கூட எழுகின்றது. நம்முடைய அரசியல் விமர்சகராக தோழர் பொன்வில்சன் அவர்கள் எம்மோடு இணைகிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு பாக்கி அவர்களும் எம்மோடு இணைகின்றார். கல்வியாளர் நம்முடைய வெளிப்புற படப்பிடிப்பினுடைய அம்மையார் காயத்ரி அவர்களும் எங்களோடு இணைகின்றார். இன்னும் சற்று நேரத்தில் இளந்தமிழ் ஆர்வலன் அவர்களும் அதிமுகவின் சார்பில் இணைய போகிறார். பொன்வில்சன், நீங்கள் ஆரம்பிங்க. இது ஒரு பெரிய ஷாக் நியூஸாக இருக்குது. அம்மையார் சசிகலா அவர்கள் எக்ஸ்தலத்தில் சொல்லியிருக்கிறாங்க, ரொம்ப பெரிய ஷாக். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த அறிக்கையை நீங்கள் கூட படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது எந்த ஆட்சி வரக்கூடாதுன்னு நினச்சோமோ அந்த திமுக ஆட்சி 2021 வந்துருச்சு. எந்த ஆட்சி வந்தால் சட்டம் ஒழுங்கு, குறிப்பாக பெண்களுக்கு, மாணவிகளுக்கு பாதிப்பு ஏற்படுமோ அப்படின்னு ஒரு அச்சம் செய்தோமோ அந்த அச்சம் இன்றைக்கு உண்மையாகி கொண்டிருக்கிறது. அதற்காகத்தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பயன்படுத்திய வார்த்தை, அந்த வார்த்தையை இன்றைக்கு சசிகலா அம்மா பயன்படுத்தியிருக்காங்க. என்ன வார்த்தை? தீய சக்தி. கரெக்ட். இந்த வார்த்தையை பயன்படுத்தி அதான் எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்பு, அதுதான் அப்படின்ட்டு தான். அதாவது கலைஞரோட 40 ஆண்டு கால நண்பர் அப்படின்னு கலைஞர் சொன்ன அந்த கட்சியோட தலைவர் அந்த கட்சியும் சரி தீய சக்தின்னு அவர் அடையாளப்படுத்தினார். அந்த தீய சக்தி இன்றைக்கு தன்னுடைய பரிணாம வளர்ச்சியை மீண்டும் மக்கள் மத்தியில் எடுத்து காட்டியிருக்கிறாங்க. அதாவது மீண்டும் உருவெடுத்திருக்கு. அதுதான் பார்க்கணும். ஏன்னா இப்போ எப்படின்னா கவுன்சிலர்கள் அராஜகம் எல்லா பக்கமும் நம்ம பார்க்குறோம். இப்போ கவுன்சிலர்கள் எல்லா பக்கமும் அராஜகம். இன்னொரு பக்கம் பெண் கவுன்சிலர் தான் அவங்க குடும்பத்தாரின் அராஜகம் எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். குறிப்பாக திமுக ஒப்பந்ததாரர்கள், அவங்க கான்ட்ராக்டர்ஸ், எங்களுக்கு தான் கொடுத்தாகணும் அப்படின்ற சாலை பராமரிப்பில் ஊழல், கொசு மருந்து ஊழல், தடுப்பூசி போடுற சுகாதாரத்துறையில் ஊழல், இப்படி எல்லா பக்கமும் ஊழல் நிறைஞ்சு போய் இருக்கிறது. இப்போ கடந்த 2023 பெரம்பலூர் மாவட்டத்தில் ஒரு ஆட்சியர் அலுவலகத்தில், கலெக்டர் அலுவலகத்தில் கல்குவாரிக்கு ஏலம் விடுறாங்க. ஏலம் விடும்பொழுது 300 பேர்கிட்ட நாங்கள் திமுக நிர்வாகிகள் சொல்லி வந்து அந்த கலெக்டர்கிட்ட தகராறு பண்ணி, எங்களுக்குத்தான் ஏலம் விட்டாகணும், வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு மிகப்பெரிய அராஜகம் எல்லா வீடியோ வந்துச்சு, ஊடகத்தில் எல்லாம் வந்துச்சு. இதன் மேலே எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன?
இன்றைக்கு வரைக்கும் அதுக்கு மேலே நடவடிக்கை சுத்தமாக கிடையாது. அதே மாதிரி ஆளுநர் மாளிகை மேலே பெட்ரோல் குண்டு வீச்சு. அதுக்கு என்ன காரணம் சொல்லப்பட்டது வெளியே வரும்போது? அந்த கர்கா வினோத், அவன் யாருன்னே தெரியாது, நீட்டுக்கு அவர் கையெழுத்து போடலன்னு குண்டு போட்டான். இப்படி வந்துச்சு, நம்ம பார்த்தோம்ல. அதுக்கப்புறம் என்னன்னா, காவல்துறை சார்பாக ஒரு அறிக்கையில் என்ன வந்துச்சுன்னா, இது வந்து நம்ம சர்தார் பட்டேல் ரோட்டில் தான் அவன் போட போனான், போடுறதுக்கு முன்னாடியே நாங்கள் பிடிச்சிட்டோம் அப்படின்னு. ஆனால் எஃப்ஐஆரில் என்ன வருதுன்னா 2 குண்டுகள் போடப்பட்டது, பெட்ரோல் குண்டுகள். அந்த வாசல் அருகே அந்த பேரிகார்டு கிட்ட 2 குண்டு போடப்பட்டது அப்படின்னு எஃப்ஐஆரில் வருது. ஆனால் போலீஸ் அறிக்கையில் வேறு மாதிரி வருது. இதே மாதிரி தான் கோவை வெடிகுண்டு உடப்புலையும் சிலிண்டர் வெடிப்புன்னு வந்துச்சு. இது என்னென்னா இப்படி தொடர்ந்து இவங்க பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இப்போ நேற்று என்ன செய்கிறாரு, இப்போது எக்ஸர்வீஸ்மேன் இராணுவ வீரர் என்ன பேட்டி கொடுக்குறாரு, இந்த 4 வருஷமாக எங்களுக்கு இராணுவ வீரர்களுக்கு, முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு பாதுகாப்பற்ற தன்மை தமிழ்நாட்டில் நிலவுகிறது சொல்கிறாரா இல்லையா? முன்னாள் இராணுவ வீரர்களுக்கே இந்த நிலைமை இருக்குது இப்போ தமிழ்நாட்டில். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கடைசியாக பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்னாடி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது பிரியாணி கடையில் அடித்தாங்க, பியூட்டி பார்லரில் போய் அடித்தாங்க திமுககாரங்க. இப்போ என்ன ஆச்சு, கடைசியில் பார்த்தீங்கன்னா தருமபுரி கிழக்கில் மாவட்ட செயலாளர் பொறுப்பு தர்மசெல்வன், பேரே தர்மசெல்வன். ஆமாம், அவர் என்ன செய்கிறாரு, எப்போ அவருக்கு பதவி கொடுத்தாங்க தெரியுமா சுஃபியன் சார்? இப்போ தான் 1 வாரம் ஆகுது, 23ஆம் தேதி தான் அவருக்கு பதவி. ஆமாம், சுப்பிரமணியன் ஒரு. ஆமாம், இந்த 2 மாதத்தில் 16 மாவட்ட செயலாளர்கள் திமுக மாற்றப்பட்டிருக்கிறார். 16 மாவட்ட செயலாளர் எதுக்காக மாற்றப்பட்டார்கள் அப்படின்ற ஒரு கேள்விக்குறிக்கு பதில் வந்து தர்மசெல்வன் சொல்றாரு. என்ன பதில் சொல்றாரு, கலெக்டராக இருந்தாலும் எஸ்பியாக இருந்தாலும் கீழே இருக்கிற எந்த வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் கேட்டாகணும். அப்படி இல்லைன்னா அவங்க இருக்க மாட்டாங்க, அந்த பதவியில் இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல, காலி செஞ்சிருவாங்க, அவங்க இருக்க மாட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ என்ன அர்த்தம் தெரியலையே. இப்போ எனக்கு திருப்பி அதுதான் ஞாபகம் வருது. எப்படி 5 வருஷத்துக்கு முன்னாடி 2021 கரூரில் வந்து நம்ம செந்தில் பாலாஜி, இன்றைய அமைச்சர், தியாக அமைச்சர், நம்ம ஸ்டாலின் அவர்கள் வார்த்தையில் சொல்லணும்னா தியாகம் செய்த அமைச்சர், அவர் பேசின வார்த்தை, 11 மணிக்கு ஸ்டாலின் பதவி ஏற்பார், 11:05 நீங்கள்லாம் மணல் அள்ளலாம். யாராவது உங்களை தடுத்தாங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், அடுத்த நிமிஷம் அவர் இருக்க மாட்டாருங்க சொன்னாரா இல்லையா? அதே வார்த்தை இப்போ 5ஆவது வருஷத்தில் ஒரு மாவட்ட செயலாளர் சொல்கிறாரா இல்லையா? இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இந்த மாவட்ட செயலாளர் என்ன சொல்கிறாருன்னா, நான் சொல்கிறதை கேட்கலன்னா அந்த இடத்துல அந்த அதிகாரி இருக்க மாட்டார், அவர் கதையை முடிச்சிருவோன்றாரு. அப்படி சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, தலைவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த வார்த்தையை கவனிக்கணும். தலைவர் சொல்லியிருக்காரு. என்னன்னு சொல்லியிருக்காரு, யாரும் கீழ்ப்படினா உன் லெட்டர் பேடில் எனக்கு எழுதுன்னு சொல்லியிருக்காரு தலைவர். யார் அந்த தலைவர், யார் அந்த சார்? அந்த முக்கியமான பாயிண்ட் நீங்க சொன்னது. இப்போ முக்கியமான விஷயம், ஒரு மாவட்ட செயலாளர் எனக்கு தலைவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு, அரசு அதிகாரிகளோ யாரும் உனக்கு கீழ்ப்படினா எனக்கு உன் லெட்டர் பேட் கடிதம் எழுதுன்னு சொல்லியிருக்காரு, குறிப்பிட்டு போடு, அதனால் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காருன்னா அந்த தலைவர் யார்? இப்போ நம்ம ஏன் அந்த பிரச்சனை, யார் அந்த தலைவர், யார் அந்த சார்? இப்போ இதை நம்ம மாவட்ட செயலர் சொல்லியிருக்காருல்ல, அவர் பேசியிருக்காருல்ல, அப்போ என்ன விஷயம் அது? எந்த தலைவர் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு இந்த மாதிரி? அப்போ என்னன்னா, அதுதான் வந்து யாருக்கு ஒரு ஆக்கமும் ஊக்கமும் சமூக விரோதிகளுக்கு கொடுக்குமோ அப்படின்றது திமுக அனுதாபிகளுக்கு, ஞானசேகரன் போன்ற ஆதரவாளர்களுக்கு, அனுதாபிகளுக்கு. அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவியை பாலியல் பண்ணார அவர் ஆதரவாளர் தானே, அவர் உறுப்பினர் கிடையாது. அதுபோல் ஆதரவாளருக்கு ஏன் உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் கொடுக்குதுன்னா, காரணம்னா இந்த மாதிரி நடக்கிற செயல்கள். ஒரு விஏஓ கிராம நிர்வாக அதிகாரி லூது பிரான்சிஸ் அவருடைய அலுவலகத்திலே மொரப்ப நாட்டில் கொண்டு போய் வெட்டி கொல்லப்பட்டார்னா, அப்போ இந்த மறைமுகமாக இந்த ஆக்கமும் ஊக்கமும் அவங்களுக்கு இருக்கும்ல. ஒரு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் காலை 11 மணிக்கு மொரப்ப நாட்டில் நியாயமான சமூகத்தை, ஒரு கிறிஸ்தவ கத்தோலிக்க சமூகத்தை சேர்ந்தவர், ரொம்ப நீதியான மனிதர், 11 மணிக்கு கண்டம் துண்டமாக வெட்டப்படும் போது இந்த வார்த்தைகள் வருதில்ல, காலி செஞ்சிருவோண்டு. அப்போ இயற்கையாக அதிகாரிகளுக்கு ஒரு பயம் வருமா? இப்போ இவர் மேலே என்ன கிரிமினல் நடவடிக்கை எடுக்க போறீங்க? கேட்குறேன்ல, இப்போ இதுதானே முக்கியமானது. இவர் மேலே என்ன கிரிமினல்? அதே மாதிரி தானே ஜபகர் அலி புதுக்கோட்டை மாவட்டத்தில் போன வாரத்துக்கு முந்தின அதிமுக நிர்வாகி என்ன சார், ஒரு சோசியல் சர்வீஸ் செய்யறதுக்காக நீங்க கொள்ளையடிக்காதீங்கப்பா, இந்த தேசத்தோட வளத்தையும் வாழ்வையும் கொள்ளையடிக்காதீங்க அப்படின்னு ஒரு புகார் கொடுக்கிறவரை நீங்க லாரி ஏற்றி கொலை செய்கிறீர்கள். ஒரு ஒய்ஃபு பாவம் கண்ணீரோடு பேசுறாங்க. எவ்வளோ இது அது. அப்போ இந்த மாதிரி தொடர்ந்து நிகழ்வுகள் நடக்கும்போது இன்னொரு பக்கம் வேலியே பயிரை மேயிற மாதிரி ஆசிரியர்களே பள்ளி பிள்ளைகளை,
அதுக்கு என்ன சப்போர்ட் வருது பாருங்க. எப்படி கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தில் பெற்றோர் செத்தாரோ, அப்பா செத்தாலும் ஒரு ஸ்ரவன்குமார் IAS கலெக்டர் வந்து டிஃபெண்ட் பண்ணுறாரோ, 3 வயது சிறுமி நீங்கள் பள்ளிக்கூடத்தில் சீர்காழியில் மயிலாடுதுறையில் ஒரு அங்கன்வாடி 3 வயது சிறுமி அவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு முகத்திலையும் கண்ணிலையும் கல்லால் அடிக்கப்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெறும்போது ஒரு மாவட்ட கலெக்டர் பேசுகிறாரு. கொஞ்சமாவது மனதில் கற்பாறையில் கூட ஈரம் இருக்கும், ஆனால் இந்த மனதில் ஈரம் இல்லையா? அவர் என்ன பேசுகிறாரு? அந்த 3 வயது பெண்ணு மேலேயும் ஒரு குழந்தை மேலேயும் தப்பு இருக்குமா, எச்சில் துப்பி இருக்குமா? அதனால் 2 பக்கமும் பார்க்கணுமா? எப்படி கல் நெஞ்சக்காரர்களெல்லாம் கலெக்டராக இந்த அரசாங்கத்தில் இருந்தால் அப்போ எப்படி அரசாங்கம் வந்து மக்களை காப்பாற்றுற வேலையை செய்யும்? முதல்ல ரொம்ப வருத்தமான கருத்து. முதல்ல நான் எடுத்துக்கிறேன், நம்ம நிறைய பேச போகிறோம். பாக்கி சார், இப்போ நம்முடைய பொன்வில்சன் சார் அவர்கள் நிறைய பாயிண்டை குறித்து நான் இடையில 2வது பேசலாம்னு சொல்லியிருக்கேன். இன்னொரு சொல்லிக்கிட்டே இருப்பார் அரை மணி நேரத்துக்கு. அவ்வளோ பிரச்சனை இருக்குது. இப்போது ஒரு கான்ஸ்டியூஷன் பாடி கிடையாது. திமுக என்பது ஒரு கட்சி. அந்த கட்சியினுடைய வட்டச் செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், பேரூர் எல்லாமே இருக்காங்க. அவர்களுக்கு வந்து கலெக்டரையும் எஸ்பியும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன ரைட் இருக்குது? இந்த கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துவது மட்டுமல்லாமல், இது தலைவர் சொல்லியிருக்கார், லெட்டர் பேடில் எனக்கு அனுப்ப சொல்லியிருக்கார், நான் போட்டுருவேங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காருன்னு திரு பொன்வில்சன் கொடுத்துருக்கிறாரு. இப்போ இந்த விவகாரத்தில் அவர் மாற்றப்பட்டு தடங்கம் சுப்பிரமணியனுக்கு மாற்றமாக இவர் கொண்டு வந்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. திமுக கட்சியில் வெற்றி பெறுவதற்கு அடுத்த தேர்தலில் இப்படி மாற்றத்தை 16 மாவட்டங்களில் கொண்டு வரும்போது இந்த மாதிரி ஒரு அராஜக போக்கை நீங்கள் எப்படி பார்க்கீங்க? அரசியலமைப்புக்கு சம்மந்தம் கொஞ்சம் கூட இல்லாத ஒருத்தர் ஒரு பியூரோக்ராட்ஸை மிரட்டுறது. முதல்ல இன்றைய தினம் 72 வயதை நிறைவு செய்கிற மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை நெஞ்சார வாழ்த்துகிறேன். சரி, தனிப்பட்ட முறையில் மு.க. ஸ்டாலின் எனக்கு பிடித்தமானவர், நல்ல நண்பர், பண்பாளர். நான் இதெல்லாம் பாராட்டுறேன், குறையே இல்லாமல் சொல்கிறேன். தனிப்பட்ட முறையில் நான் மதிப்பார். ஆனால் ஒரே ஒரு வருத்தம், நண்பர்கள் எப்படி இருக்க வேண்டும்னு வள்ளுவர் சொல்கிறாரு. நகுதற் பொருட்டன்று நட்டல் அப்படிங்கிறார். மிகுதி மேற்சென்று இடித்தற் பொருட்டு, தப்பு பண்ணார கண்டிச்சு கேளு அப்படிங்கிறார் வள்ளுவர். ஆகையினால் மாண்புமிகு தமிழக முதலமைச்சரை வாழ்த்துகிற அதே நேரத்தில், ஐயா ஸ்டாலின் அவர்களே, தயவுசெய்து தமிழகத்தில் நடக்கிற ஏராளமான முறைகேடற்ற செயல்களை தயவுசெய்து கவனத்தில் கொண்டு உரிய நடவடிக்கைகளை எடுங்கள். முறையற்ற செயல்களை கட்சி கூட்டத்தில் என்ன சொல்லியிருக்காரு? இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன், சர்வாதிகாரியாக இருப்பேன். அதெல்லாம் முன்னாடி இல்லையே. ஏன் இல்லை? நீங்கள் எதற்காக இந்த லீனியன்ஸ், அதாவது மெத்தன போக்கை கடைப்பிடிக்கிறீர்கள்? ஏன்னா நீங்கள் தட்டி கேட்கலைன்னா இதுக்கு நீங்கள் தான் காரணம் என்கிற புகார் வந்துவிடும். ஏற்கனவே வந்தாச்சு, அது வேறு. ஆகையினால் இதனால் நீங்கள் நாட்டில் நடக்கிற அராஜகங்களுக்கு கண்டிக்க வேண்டும். ஏன்னு சொல்லணும்னா, நீங்கள் கேள்வி கேட்டீங்க இல்லையா, சம்பந்தப்பட்டவர் ஒரு அதிகாரிகளை மிரட்டுகிறார் என்றால் இதற்கு தலைவர் உத்தரவு போட்டார்ன்ற மாதிரி சொல்கிறீங்க. அப்படி இருந்தால் அதை விட மோசம் கிடையாது. ஒன்று, மாண்புமிகு முதலமைச்சரே அப்படியெல்லாம் பண்ணார், திமுக கழக தலைவர் அப்படி சொன்னார்ன்றது உண்மையாக இருந்தால் அவர் மீதான கண்டனங்கள் பாயும். இல்லை என்றால் அதுவும் இன்னும் மோசம். உங்கள் பேரை மிஸ்யூஸ் பண்ணுற அளவுக்கு கட்சிக்காரங்களை விட்டுருக்கீங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். கிழக்கு கடற்கரை சாலையில் பெண்கள் கார் ஓட்டிகிட்டு போகும்போது திமுக கொடியோட ஒருத்தர் மறித்து இது பண்ணுற அராஜகம் பண்ண ஒரு சம்பவத்தை எல்லாரும் முட்டுக்காடு கிட்டக்க அதில் அதுக்கு விளக்கம் சொல்லப்பட்டது. நம்ம ஆட்கள் விளக்கம் சொல்கிறதுல கெட்டிக்காரங்க. அது திமுக கொடி போட்டாங்களே தவிர அங்கே திமுக ஆட்கள் இல்லை. டோல்கேட்டை திமுக கொடியை இது பண்ணால் கொடியோட கார் போச்சுன்னா விட்டுருவாங்க அப்படின்னு. அது இன்னும் மோசமான விளக்கம். அப்போ திராவிட முன்னேற்ற ஆளுங்கட்சி கொடியோடு போனால் என்ன அராஜகம் பண்ணலாம், என்ன சட்ட மீறலும் செய்யலாம் என்கிற அளவுக்கு விட்டு வச்சிருக்கா. அப்போ திமுக கழகத்துக்கு கெட்ட பேர் இல்லையா? மாண்புமிகு திமுக தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, இதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். என் கட்சியாக இருந்தாலும் நடவடிக்கை எடுப்பேன், நிஜமாகவே அது அவங்க திமுக வந்தாலும் நடவடிக்கை எடுப்பேன் என்கிற உறுதி வேண்டும். இது ஒரு சின்ன கவனத்துக்கு பழைய நினைவை சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஆளுங்கட்சி எம்எல்ஏ 1996 அம்மையார் புரட்சியாளர் ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக இருந்தபோது ஆளுங்கட்சி எம்எல்ஏ மீது ஒரு புகார் வந்தது, கடும் குற்றச்சாட்டு வந்தது. அவங்கள அரெஸ்ட் பண்ணாங்க சார். அதிமுக ஆட்சி அமைத்தபோது புகாருக்கு ஆளான ஒரு சட்டப்பேரவை உறுப்பினரையே
கைது செய்ய நடவடிக்கை எடுத்தார்கள் அம்மையார் ஜெயலலிதா. அந்த அளவுக்கு துணி. என் கட்சிக்கு கெட்ட பேரோட நீ சட்டவிரோதமாக செயல்படுகிறாய். இந்த மாதிரியான உறுதியை நீங்கள் காட்ட வேண்டும். அதுதான் உங்களுக்கு ஒரு ஆட்சியினோட லட்சணம். கொடியை அவங்க திமுக காரங்களா இல்லையாங்கிறது வேற விஷயம். ஆனால் திமுக கொடி போட்டாலே இப்படி பண்ணலாம்னா அதுவே முறைகேடு தானே. ஆக இந்த அளவுக்கு மோசமானது ஒன்று. அப்புறம் எனக்கு இந்த ஆட்சியில் வினோதமான, எல்லா ஆட்சியிலும் சில குறைபாடுகள் இருக்கும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் இருக்கும், எல்லா குற்ற சம்பவங்கள் இருக்கும், பாலியல் புகார் எல்லாமே இருக்கும். அதில் ஒரு லிமிட் இருக்கும். அது வேறு தகவல் தெரிஞ்சுன்னா இப்போ ஹைதராபாத்தில் பாருங்கள், பாலியல் புகாருக்கு ஒரு டாக்டர், பெண் டாக்டர் ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்பு என்னாச்சு, ஆமாம், என்கவுண்டர் ஸ்பாட்லே. அந்த மாதிரி ஜெயலலிதாமையாக இருந்தால் செய்வாங்க சார். எனக்கு அந்த அம்மா மேலே இருந்த ஒரு சட்டம் ஒழுங்கை நிலைவாட்டணும், ஃப்ரீ ஹேண்டு கொடுத்துருவாங்க காவல்துறைக்கு. அந்த ஏன்னா சட்டம் ஒழுங்கை காப்பதற்காக நடவடிக்கை என்கிறது. இதில் என்ன இந்த ஆட்சியில் என்ன ஒரு வருந்தத்தக்க விஷயம் என்னன்னா, அதாவது ஒரு சம்பவம் தான் அதுக்கு சொல்லப்படுகிற சாக்கு இருக்குது பாருங்கள், சால்ஜாப்புன்னு சொல்லுவாங்க, அது இன்னும் மோசமானதாக இருக்குது. நண்பர் பொன்வில்சன் சுட்டி காட்டினார், அந்த பெண்ணு காரி உமிழ்ந்து விட்டால். பாரதி என்ன சொன்னால், பாதகம் செய்பவரை கண்டால் மோதி மிகித்து விடு பாப்பா, அவள் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பான்னு சொன்னார் பாரதி. அது பச்சை புள்ள 3 வயசு குழந்தை. ஆக அந்த பொண்ணு சரியா அது பண்ணியிருந்தா அதுதான் காரணம். என்ன தெரியும் பாவம், அது பண்ணியிருந்தா நியாயம். அதுக்கு ஒரு காரணமாக ஒருத்தர் விளக்கம் சொல்கிறார், ஒரு மாவட்ட ஆட்சியர் ஐஏஎஸ் படித்து அவர் கேட்குறாரு. ரொம்ப வேதனையாக இருக்குது. இந்த ஆட்சியில் தான் பார்த்தீங்கன்னா வினோதமான விளக்கங்கள்லாம் வரும். முட்டை அழுகி போயிடும், என்னன்னா முத்திரை குத்தினாங்கல்ல, அது ஈரம் இறங்கி போச்சு அப்படிம்பாங்க. அப்புறம் உங்களுக்கு தான் தெரியுமில்ல, எறும்பு கடித்து ஒருத்தர் இறந்து போனான்ட்டு. இந்த மாதிரியான சாக்கு போக்குகளை ஒரு பப்ளிக்காக நடந்த ஒரு கொலைக்கு தனிப்பட்ட விரோதம்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான விளக்கங்களே ரொம்ப மோசம். இல்லை ஒரு விஷயத்தை நினைவு கூட்டி நம்ம இடைவெளிக்கு போவோம். கிருஷ்ணன் கொலை நடந்துச்சு இல்லையா? ஆமாம். அப்போ திரு கருணாநிதிட்ட கேட்குறாங்க, ஐயா இந்த மாதிரி ஒரு கொலை நடந்திருக்கேன் உங்களுக்கு. அவர் ரொம்ப சகஜமான ஒரு பதிலை சொன்னார், இன்றைக்கி எனக்கு மறக்காது. அம்மா அன்றைக்கி ஆட்சி நடந்தாங்க, உள்கட்சி தராரில் கொலைகள் நடப்பது சகஜம்தான். யார் சொன்னா? கொலைகள் நடக்குமா? ஆமாம், இந்த மாதிரி உள்கட்சி தகராறு இது போன்று நடப்பது சகஜம்தான். ஜெயா தொலைக்காட்சி அன்றைக்கு ஒளிபரப்பியது. இது என்ன மாதிரி, இது என்ன மாடல், இது என்ன மாடல்? திமுக மாடலோ இது? இப்படியெல்லாம் பேசுவது திமுக மாடல். இப்போ பாருங்க, நீங்கள் சொன்னீங்க, இது எவ்வளோ அதிர்ச்சிகரமான, இது முன்னால நடந்திருக்குங்கிறார் கலைஞர் கருணாநிதி அவர்களே சொல்கிறாருன்னா. முன்னாடி நடந்திருக்கு, அண்ணாவுடைய காலத்தில் ஏதோ ஒரு இடத்துல எங்கள் சண்டை நடந்துச்சான், உள்கட்சியில் சண்டை நடந்திருக்கும் போல. அதை இப்போ சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? அதுதான் மிக வேதனையாக. அதனால தான் சசிகலா, அதுக்கு தான் திரு பொன்வில்சன் சொன்னாரோ தீய சக்தின்னு. அதான் அவர் சொல்லலை, சொன்னதை சுட்டி காட்டினாரோ. இப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆரே சொன்னார் தீய சக்தி. அப்போ இந்த ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அதுக்கு குறைந்தபட்சம் வருத்தம் தெரிவிக்கணும். இது இப்படி தான் அப்படின்னு தனிப்பட்ட ஒரு சமூக மிகப்பெரிய படுகொலையில் நடந்ததுன்னா அது தனிப்பட்ட விரோதம்னு சொல்கிறது. அப்புறம் கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம்னு சொல்கிறது. அப்புறம் சிலிண்டர், கலைஞர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறார், சிலிண்டர் வெடிப்புன்னு பேசுகிறார். சிலிண்டர் வெடிகுண்டு, அது சிலிண்டர் வெடிப்புக்கும் சிலிண்டர் வெடிகுண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இது மாதிரி நீங்க சொன்னது ஒரு ஆபத்தான விஷயம். நான் ரெண்டாவது ஒரே ஒரு தகவல் மட்டும் சொல்லிடுறேன். ஒரே ஒரு அப்பாவோ கிட்ட இந்த கரிம வள கொள்ளையை பற்றி கேட்குறாங்க. எதுக்கு திருடுறாங்க? மணல் கல் தானே, வீடு கட்டுறதுக்கு தானே திருடுறாங்க அப்படிங்கிறார் தமிழ்நாடு யாரு சட்டப்பேரவை தலைவர். அப்புறம் இன்னொருத்தர் கேட்குறாங்க, கடத்திட்டு கேரளாவுக்கு போகிறாங்களே, கேரளா எங்கே இருக்குது? தமிழ்நாட்டில் தானே இருக்குது. இப்படி இல்லாமல் பேசுவது ஒரு பொறுப்பு. ஒருவேளை ஞான புத்தியோடு பேசுகிறாங்களா தெளிவிட்டு என்னன்னு புரியல. இப்படி பேசுவதை கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற அண்ணாவின் கோட்பாடுகளை மறந்து விட்டார்கள். நம்மோடு கல்வியாளர் காயத்ரி அவர்கள் இணைகிறார். வணக்கம் காயத்ரிம்மா. அம்மா ஒரு பெண்ணாக ஒரு கல்வியாளர் நீங்கள். இப்போது சசிகலா அம்மையார் தமிழ்நாட்டுடைய விவகாரங்களில் ஒரு மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்ட ஒருவர். பிப்ரவரி 23 ஒரு 5 நாளைக்குள்ளே இவ்வளோ பெரிய அராஜக போக்கும் மிரட்டல்களும். மூத்த பத்திரிகையாளர் தோழர் பாக்கி அவர்களும் பொன்வில்சன் ஐயா அவர்களும் தமிழ்நாட்டுடைய சட்ட ஒழுங்குகள் குறித்து ரொம்ப வேதனையோடு பல கவிதைகளை பகிர்ந்து கொண்டாங்க. இப்போ பெண்கள் விவகாரத்தில் அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து இன்னும் நிறைய உதாரணங்களை அடுக்கலாம். நீங்கள் இதை எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த போக்கு நிலை எந்த எல்லையை தொடும்? காயத்ரி அம்மா. இந்த ஆட்சி முழுக்க முழுக்க விளம்பரத்துக்கு கொடுக்கிற இம்பார்ட்டன்ஸ் செயல்பாடுகள்ல இல்ல அப்படின்னு என்னால அறுதிட்டு சொல்ல முடியும், எவிடன்ஸோட சொல்ல முடியும்.
நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த அப்பான்னு சொல்லிட்டு இப்போ 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு செயலி வெளியிட்டாங்க. இவர்கள் தான் தமிழை இந்த நாட்டில் உயர்த்தி பிடிப்பவர்கள். APPA அப்பா அப்படின்னு அந்த செயலியில இருக்குது. அனைத்து பள்ளி பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன்ல டீச்சரை காணும், அசோசியேஷன் பேரண்ட்ஸ் அசோசியேஷன் அனைத்து பள்ளி, பாதி தமிழ் பாதி இங்கிலீஷ். அந்த அனைத்து பள்ளியும் இங்கிலீஷ்ல ANA அப்படின்னு எழுதக்கூடிய அளவிற்கு இவ்வளவு ஒரு விளம்பர மோகத்தோடு அம்மான்னு ஒருத்தங்களை சொன்னாங்க. அப்ப என்ன அப்பான்னு சொல்லணும் அப்படின்னு. இந்த அம்மா அப்படிங்கிறது வந்து மக்களாக அவர்களை கூப்பிட்டது, தானா தனக்கு பெயர் வச்சுக்கல. அடுத்தவங்க வந்து அவர்களுடைய செயலால எப்படி வந்து ஒரு அம்மா வந்து குழந்தைங்க பசியோட இருக்க கூடாதுங்கிறதுக்காக தாம் பசியோட இருந்தாலும் சாப்பாடு கொடுக்கணும்னு நினைப்பாங்களோ, அது போல அம்மா உணவகங்களை திறந்து அதோட பயன் நமக்கு எப்ப முழுக்க தெரிஞ்சது அப்படின்னா, வெள்ளம் வந்த காலத்துல, பேண்டமிக் வந்த காலத்துல இலவசமாக ரோடோரத்துல இருந்தவங்கள்ல இருந்து ஒருத்தர் கூட பசி இல்லாம இரவு படுக்கணும் அப்படிங்கிறதுக்கு எப்படி இந்த அம்மா உணவகங்கள் நமக்கு ஒரு சாட்சியாக இருந்தது. ஆனால் அப்பா என்ன அப்பான்னு கூப்பிடணுங்கிறதுக்காக ஒரு செயலிக்கு அந்த பெயர் வைக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த இவர் சொல்லுவாரு, விவேக் சொல்லுவாரு, நாய்க்கு பேர் வச்சியா சோறு வச்சியான்னு கேட்பாரு. அந்த மாதிரி செயலிக்கு பேர் வச்சீங்களே, அந்த பள்ளிக்கூடத்தை என்ன கவனிச்சீங்கன்னு நாங்க கேட்போம்ல. கடலூர்ல ஒரு HM சொல்றாரு, என் பள்ளிக்கூடத்து பிள்ளைங்களுக்கு டாய்லெட்டே இல்ல, நானும் கேட்டு கேட்டு அதிகாரிகள்கிட்ட பார்த்தேன், யாரும் குடுக்கற மாதிரியே இல்ல, கடைசியில என்னோட பணத்துல அந்த பிள்ளைகளுக்கு டாய்லெட் கட்டினேன். இன்னைக்கு பேப்பர்ல நீங்க அந்த செய்தியை பார்த்திருப்பீங்க. அப்போ நீங்க வந்து நம்ம ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் மாணவர்கள் தானாக முன்வந்து ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கும் தாம் படிச்ச பள்ளிக்கூடத்துக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நேரடியாக. நீங்க இப்ப என்ன சொல்லிட்டீங்க, அதையும் அக்கவுண்ட்ல போட்டு நாங்க பாத்துக்குவோம்னு சொல்லிட்டீங்க. அப்ப அது எங்க போச்சுன்னு இப்ப வரைக்கும் நமக்கு அது தெரிய மாட்டேங்குது. லேப்டாப் அம்மா இருக்கும்போது ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல உள்ள பிள்ளைகள், பணம் கட்டி படிக்கிற பிள்ளைகள் எந்த அளவிற்கு தரத்தோட அந்த பிள்ளைகள் படிப்பாங்களோ அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்க இருக்கணும். அதே மாதிரி பெண் பிள்ளைகள் வந்து அந்த 11th 12th தள்ளி இருக்குன்ற காரணத்திற்காக பெற்றோர்கள் படிக்க விடாம போயிடக்கூடாதுங்கிறதுக்காக சைக்கிள் கொடுத்து லேப்டாப் கொடுத்தாங்க. இவர்கள் வந்த உடனே முதல்ல நிப்பாட்டினது அந்த லேப்டாப்ப. இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு என்ன காரணம் சொன்னாங்க, நாங்க டேப் கொடுக்க போறோம், அதனால நாங்க இதை நிப்பாட்டி வச்சிருக்கோம்னு. 4 வருஷம் முடிஞ்சிருச்சு, 4 அகாடமிக் இயர் முடிஞ்சிருச்சு. இப்ப வரைக்கும் யாருக்கும் அது எதுவும் கொடுக்கப்படல அப்படிங்கறத நாம பாக்குறோம். அதே மாதிரி உயர்கல்வியை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இவர்களுடைய அந்த அரசியல் மோதல் போக்கோட காரணமாக இன்னைக்கு 6 பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தரை நியமிக்க முடியாத ஒரு நிலைமை இருக்குது. UGC ஒரு விதி சொல்லுது, அதை நான் கேட்க மாட்டேன், நாங்க தான் வந்து வேந்தராக இருப்போம், முதல்வர் தான் வேந்தராக இருப்பார், துணைவேந்தர்களை வேந்தராக இருக்கக்கூடிய முதல்வர் நியமிப்பார் அப்படின்னு அந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணிட்டு பிள்ளைகளுடைய படிப்புல இவ்வளவு பெரிய ஒரு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய இடத்துல அவங்க போய் நின்னுட்டாங்க. நீங்க வந்து சொன்னீங்க திமுக ஆட்சியில் அராஜகம் அப்படின்னு நீங்க தலைப்பு போட்டிருக்கீங்க. ஆனால் நான் என்ன சொல்றேன், திமுகவை ஆதரிப்பவர்களும் இன்னைக்கு மிகப்பெரிய அராஜகத்துல ஈடுபடுறாங்க. ஒரு கருத்து சுதந்திரம் பத்தி இவங்க பேசுவாங்க, கருத்து சுதந்திரத்தின் குரல் வளையை நெரிப்பதா அப்படின்னு இவங்க பேசுவாங்க. ஆனால் ஒரு கருத்தை இவர்கள் செய்யற வேலையை எதிர்த்து ட்வீட் போட்டாங்கன்னா நள்ளிரவுல கைது செய்யறாங்க. ஆனால் நான் பேரோடையே சொல்றேன், ஏன்னா அந்த காணொளி என்கிட்ட இருக்குது. நக்கீரன் பிரகாஷ் அப்படிங்கிறவர் ஒரு யூடியூபுக்கு வீடியோ கொடுத்திருக்கிறார். என்னைக்கு மகா சிவராத்திரி, இந்துக்கள் புனிதமாக கருதக்கூடிய அந்த முழு இரவு விழித்துட்டு இருக்கக்கூடிய வேலையை பத்தி அவர் சொல்றாரு. பூசாரி எல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கும்போது அவங்களுக்கு வந்து யூரின் போக முடியாது, அதனால அதை அடிச்சு வந்து தீர்த்தமா பலருக்கு கொடுக்குறாங்க, அந்த தீர்த்தத்தை குடிச்சு கண்ணுல ஒத்தி தலையில தடவிக்கிறாங்க, இதுதான் நிலைமையாக இருக்குன்னு எவ்வளவு கேவலமாக பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்கள் இருக்கக்கூடிய இடத்துல அவர்களுடைய மனதை, அவர்களுடைய மத நம்பிக்கையை புண்படுத்தியிருக்காங்க. இன்னி வரைக்கும் இவங்க ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்களா? யோசிச்சு பாருங்க. இதே மாதிரி இவர்கள் என்ன ஓட்டுக்காக சிறுபான்மையினரை தாஜா செய்யறாங்களோ அவர்களை நாம என்னைக்கும் யாரும் எதுவும் சொல்ல போறது இல்ல. அப்படி ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா இந்நேரம் நாம இங்க இருந்திருக்க முடியுமா? காணாத அடிச்சிருக்க மாட்டாங்க. அப்போ என்ன ஒரு நெஞ்சழுத்தத்தோடு, அப்ப இதுக்கு என்ன அவருக்கு அந்த தைரியம் யாரு கொடுக்குறாங்க?
நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன், அப்ப நீங்க என்னை எது செஞ்சாலும் கண்டுக்க மாட்டீங்க, நான் யாரை பற்றி வேண்டுமானாலும் அவதூறாக பேசலாம் அப்படிங்கக்கூடிய எண்ணத்தை எப்படி சட்டம் ஒழுங்கு இருக்கு இல்லைங்களா, சட்டம் ஒழுங்கை பற்றி எனக்கு முன்னாடி இருக்கிறவங்க 2 பேரும் பேசினாங்க. அந்த தைரியம் எப்படி வருது? இவர்கள் எந்த தண்டனையும் பெரிய அளவுக்கு கொடுக்க மாட்டாங்கன்ற தைரியத்தினால தானே இதை செய்யறாங்க. உங்களுடைய தொலைக்காட்சியிலேயே நீங்க போட்டிருந்தீங்க 36 மணி நேரத்துல 18 பாலியல் வன்கொடுமைகள், அந்த சீண்டல்கள் நடந்திருக்குது. அதுல 4 பெரிய பெண்கள், 14 குழந்தைகள், அப்படி சிறுமிகள் அப்படின்னு நீங்க செய்தி போட்டிருந்தீங்க. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு கல்வியை பத்தி இவங்க பேசுவாங்க, நீ பீகார பாரு, நீ உத்தரப்பிரதேசத்தை பாரு, அங்க பாரு, இங்க பாரும்பாங்க. ஆனால் இடைநிற்றல் 0ன்னு போய் பேசுறாங்க. தமிழகத்தில் குழந்தை பெறுவது 56% அதிகரிச்சிருக்குதுன்னு நமக்கு RTI டேட்டா சொல்லுது. அப்போ பள்ளி கல்வியாக இருக்கட்டும், கல்லூரி கல்வியாக இருக்கட்டும், ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடிய, இது எதுக்குமே சம்பந்தம் இல்லைங்க, பொதுவெளிக்கே நான் வரலங்க, வீட்டுல இருக்கேங்க, ஆனா என் சாமியை கும்பிடுறதுக்கு நீங்க எவ்வளவு அருவருப்பா அநாகரிகமா பேசுறீங்க, அவர்கள் மேல எந்த விதமான நடவடிக்கையும் உங்களால எடுக்க முடியல அப்படின்னா, திமுக காரர்கள் மட்டுமல்ல, திமுகவுக்கு சப்போர்ட் செய்கிறவர்கள் கூட எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைமை போச்சு அப்படின்னு சொன்னா, எப்படிப்பட்ட ஒரு தமிழகத்தை இவர்கள் உருவாக்க நினைக்கிறார்கள்னு நமக்கு கேட்க தோணுது இல்ல. இந்த தேசிய கல்விக் கொள்கை வேண்டாம் வேண்டாம்னு சொல்றாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, தமிழகத்தை தவிர எல்லா மாநிலங்களிலும் தேசிய கல்விக் கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. தமிழகத்திலயுமே CBSE இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள்ல உயர்கல்விக்கான நுழைவுத் தேர்வுகளாக இருக்கட்டும், JEE நீட் மாதிரி உள்ள தேர்வுகளாக இருக்கட்டும், இல்ல காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்க போகுது? தேசிய கல்விக் கொள்கையை பேஸ் பண்ணி இருக்க போகுது. அப்போ இந்த தேசிய கல்விக் கொள்கையை நீங்க கொடுக்க மறுக்கிற என்னுடைய அரசு பள்ளி மாணவர்களுடைய எதிர்காலத்தில் அவர்களுடைய நிலை என்ன? யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த பிள்ளைகளுக்கு இந்த போட்டி தேர்வுகள்ல கலந்துக்கிறதுக்கே அச்ச உணர்வு வந்துடாதா? நான் இதெல்லாம் படிக்கவே இல்லையே, நான் எப்படி இந்த தேர்வை எழுதுவேன்? ஏற்கனவே இவர்கள் தேர்வு பயமுறுத்தி இன்னைக்கு அது RRBயா இருக்கட்டும், UPSCல நம்மளுடைய எண்ணிக்கை குறைஞ்சுக்கிட்டே வருது, ரயில்வே எக்ஸாம்ல நம்முடைய எண்ணிக்கை குறைஞ்சுக்கிட்டே வருது, பேங்கிங் எக்ஸாம்ல நம்முடைய பிள்ளைகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சுக்கிட்டே வருது, JEE போன்ற தேர்வுகள்ல வெறும் 2% கூட தமிழகத்தினுடைய பிள்ளைகள் இல்ல. அப்ப எதை நோக்கி நீங்க கொண்டு போறீங்கன்னு கல்வியாளரா எங்களுக்கு ஒரு அச்சமும் கவலையும். நீங்க காயத்ரி, இப்ப நீங்க அந்த எல்லா விஷயம் சொல்லியிருக்கீங்க. இப்ப நம்ம தீய சக்திகள் என்று பல விஷயங்களை இன்னைக்கு சுட்டி காட்டியிருந்தாலும் கூட, நீங்கள் தமிழ்நாட்டில் மத நம்பிக்கைகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறது, மோசமான விஷயத்தெல்லாம் அரசாங்க நடவடிக்கை எடுக்கலைன்னு சொல்லியிருக்கேன். உங்களுடைய பார்வையில் நீங்கள் இணைப்பில் இருங்க, நான் 2வது வரேன். நம்மோட அதிமுகவினுடைய சார்பிலே வழக்கறிஞர் சகோதரர் இளந்தமிழ் ஆர்வலன் அவர்கள் இணைகிறார். சார் வணக்கம். வணக்கம். இளந்தமிழ் சார், இப்போ ஒரு மாவட்ட செயலாளர் அம்மையார் சசிகலா அம்மாவுடைய அந்த அறிக்கை மிக மிக கவலைக்குரிய ஒன்றாகவும், கடந்த காலத்தில் செல்வி ஜெயலலிதா அம்மாவுடைய ஆட்சியில் எப்படி இருந்தது என்பதையும் கோடிட்டு காட்டுகிறார். ஒரு அரசியலமைப்பு சட்டத்திற்கு எந்த பிரதித்துவம் இல்லாத ஒரு கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அவர் ரொம்ப மோசமான விஷயம், என் சொல்ல கேட்கணும், அப்படி இல்லைன்னா காலி, இது விளையாடுறதுக்கு இடமில்லை, அப்படி விளையாடினால் கதை முடிந்தது. இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிட முடியும்? ஒரு சூப்பரண்டா போலீஸும் சரி, ஒரு கலெக்டர் எவ்வளோ சிரமப்பட்டு எத்தனை சப்ஜெக்டை உள்வாங்கி எவ்வளவு ப்ரிலிமினரியில் இருந்து பாஸ் பண்ணி வரக்கா, இவ்வளோ ஒரு அச்சுறுத்தல் மிரட்டல்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி என்பது தமிழ்நாட்டில் நம்முடைய கழக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் குறிப்பிடுவது போல நிர்வாக திறன் இல்லாமல் இதனுடைய நடவடிக்கை எல்லாமே பொதுமக்களை அல்லலுக்கு ஆளாக்குகின்ற அந்த வேலையை தான் இவங்க செய்யறாங்க. ஏன் இப்படி நிர்வாக திறனற்ற ஆட்சி அப்படின்னு சொல்ல நேரிடுகிறது என்று சொன்னால், நீங்க குறிப்பிட்டதை போலவே எந்த அரசியலமைப்பு பொறுப்புலையும் இல்லாத அந்த கட்சியினுடைய நிர்வாகியா இருக்கக்கூடியவர் ஆட்சி அதிகாரத்துல பங்கு வகிக்கக்கூடிய, அதாவது அரசு நிர்வாகத்துல பங்கெடுக்கக்கூடிய அந்த மாவட்டத்தினுடைய காவல்துறையினுடைய தலைவர் ஒட்டுமொத்த ஆட்சி நிர்வாகத்துக்கும் காவல்துறை உள்பட எஸ்பியே கலெக்டருடைய வார்த்தைகளை, உத்தரவுகளை சில விஷயங்களுக்கு கேட்க வேண்டிய அளவுக்கு இருக்கக்கூடியவர் மாவட்ட ஆட்சித்தலைவர். இவங்க 2 பேருமே என்னுடைய பேச்சை கேட்கணும், இல்லைன்னா நடக்கிறதே வேற என்று மிரட்டுகின்ற இந்த துணி
திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்றைக்கு எப்படிப்பட்டவர்கள் அந்த கட்சியினுடைய நிர்வாக பொறுப்புல இருக்கிறாங்க அப்படிங்கிறத எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு விஷயம். ஒரு எஸ்பியவோ ஒரு கலெக்டரையோ இப்படி ஒரு மிரட்டல் விடுக்கின்ற துணியில பேசுவது சட்டத்துக்கு புறம்பானது மட்டுமல்ல, ஒரு அரசியல்ல தார்மீக அடிப்படையில, ஒரு நாகரிக அடிப்படையில இந்த மாதிரி பொது வெளியில ஒரு அரங்கத்துல ஒரு கூட்டத்துல பேசுவது சரியா என்கின்ற அந்த பிரச்சனையே இல்லாமல் இப்படி அதிகார போதை தலைக்கேறி, அது இப்ப அண்மையில மாற்றப்பட்ட மாவட்ட செயலாளர் என்றே நான் கருதுகிறேன். சரி, அப்படிப்பட்ட ஒருத்தர் இப்படி எடுத்தெறிந்து ஆணவத்தோடு பேசுகிறார் என்று சொன்னால், இளந்தமிழ் சார் ஒரு சின்ன குறுக்கீடு, அண்மையில் இல்ல 23ஆம் தேதி தான் நியமிச்சாங்க. ஒரு நாள் 5 நாள் தான் ஆச்சு. 2 நாள் பிப்ரவரி 23. இந்த நிலையில அவர் அவருக்கு ஒரு மிக குறுகிய காலத்திலேயே இந்த அதிகார போதை ஆணவம் தலைக்கேறி இருக்கிறது என்று சொன்னால், அப்போ ஒட்டுமொத்த கட்சியினருடைய அல்லது அமைச்சராக இருக்கக்கூடியவர்கள், முதலமைச்சருக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் எப்படி இந்த ஆட்சி நிர்வாகத்தை கையாளுவார்கள், அதிகார துஷ்பிரயோகத்தை செய்வார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது என்பதைத்தான் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தன்னுடைய அறிக்கையிலே அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். இதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு சிக்கல், குறிப்பாக பாலியல் வன்கொடுமை நிகழ்வுகள், இந்த பாலியல் வன்கொடுமை நிகழ்வுகள் என்பது இப்போது சிறுமியர் மிக அதிகமாக பாதிக்கக்கூடிய ஒரு அவலத்தை அன்றாட செய்தியாக பார்க்கிற ஒரு அவலம் நிலவுகிறது. சரி, இன்னும் இந்த மாதிரி சில அத்துமீறல்களில் ஈடுபடக்கூடிய காவல் அதிகாரிகள் மீது இந்த அரசாங்கம், திமுக ஆட்சி நிர்வாகம் ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறாங்களா என்று பார்த்தால் அதுவும் இல்லை. குறிப்பாக சொல்லணும்னா, இப்ப மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்குல அவர் சிறுமியின் மீது குற்றம் அந்த சிறுமி செய்த தவறால் தான் இந்த நிகழ்வு நடந்தது, அந்த குழந்தையும் இந்த தவறை செய்திருக்க கூடாது என்று அந்த சிறுமியின் மீது பழி சொல்லுகிற ஒரு பாமரனை போல, படிப்பறிவில்லாத, ஆட்சி நிர்வாகத்துல சட்டத்துல எந்த அறிவுமே இல்லாத ஒருவன் பேசுவதை போல ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் பேசுறார் என்று சொன்னால், அவர் என்ன புரிதலோடு என்ன படிப்பறிவோடு இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார் என்று பார்க்க வேண்டியிருக்கிறது. இவ்வளவு மோசமான ஒரு கருத்தை சொன்ன மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு வெறுமென ஒரு பணி இட மாற்றத்தை மட்டும் அவங்க ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு சொன்னா இவர்களுக்கு என்ன பொறுப்புணர்ச்சி வரும்? அல்லது இந்த ஆட்சி நிர்வாகத்திற்கு என்ன கண்ட்ரோல் இருக்கு? இந்த நிர்வாகத்தின் மீது, தமிழ்நாட்டின் ஆட்சி நிர்வாகத்தின் மீது திமுகவினுடைய, இந்த விளம்பர திமுகவினுடைய முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு என்ன கண்ட்ரோல் இருக்கிறது? அப்ப அரசு அதிகாரிகள் தாந்தோன்றித்தனமாக தங்களுடைய தனிப்பட்ட இச்சைகளை வெளிப்படுத்தக்கூடிய வக்கரமான கருத்துக்களை வெளியே சொல்ற அளவுக்கு அவங்களுக்கு இந்த அரசின் தலைமையின் மீது எந்த அச்சமோ பயமோ அல்லது எந்த நம்பிக்கையோ எந்த கட்டுப்பாட்டு உணர்ச்சியோ எதுவுமே இல்லாமல் தாந்தோன்றித்தனமாக இவர்கள் செயல்படுவதனால், அப்ப அரசினுடைய நலத்திட்டங்கள், பிற மக்களுக்கு சேர வேண்டிய எல்லா சலுகைகளாக இருக்கட்டும் அல்லது மக்களுக்கு தரப்பட வேண்டிய உரிமைகளாக இருக்கட்டும், இதை இந்த நிர்வாக தலைமை பொறுப்பே இருக்கக்கூடிய ஆட்சி நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி கையாளுவார்கள் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. இந்த கேள்விக்கு விடைதான் இந்த அரசு எந்த நிர்வாக திறனும் இல்லாமல் சுய விளம்பரத்திற்கும் தங்களுடைய அந்த வாரிசு உரிமை அந்த அடிப்படையில வரக்கூடிய விஷயங்களை உறுதி செய்து கொள்வதற்கும் தான் அவங்க தங்களுடைய கவனத்தை செலுத்துகிறார்களே அல்லாமல் மக்களுடைய நலன் காக்கப்பட வேண்டும் அல்லது ஆட்சி நிர்வாகத்தை திறம்பட சீராக நடத்த வேண்டும் என்ற அக்கறை இல்லாமல், புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் கூட அடிக்கடி குறிப்பிடுவார்கள், உங்களுக்கு ஆட்சி நிர்வாகம் செய்ய தெரியவில்லை, நீங்க நிர்வாகத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது தமிழ்நாட்டில் எப்படிப்பட்ட ஆட்சி நிர்வாகத்தை நடத்தினார்கள் என்பதை படித்து பார்த்தாவது தெரிந்து கொள்ளுங்கள் என்று மீண்டும் மீண்டும் சொல்வதை பார்த்திருக்கிறோம். இது ஒரு மிகப்பெரிய அவல நிலை. மிகுந்த அல்லல்ல இருக்கிறாங்க. இல்ல, ஒரு சின்ன கேள்வி. ரொம்ப நாளைக்கு பின்பு உசிலம்பட்டியில் அம்மையார் சசிகலா அவர்கள் கூடிய கூட்டத்தில் மிக நீண்ட இடைவேளைக்கு பின்பு மக்கள் ஆயிரக்கணக்கில் கூடினார்களே, இது அந்த மனநிலையை காட்டுகிறதா? இந்த திமுகவினுடைய அவருடைய அறிக்கையில் தமிழ்நாட்டு மக்கள் மிக புத்திசாலிகள், திமுகவினர் போடும் பகல் வேஷங்கள் இனிமேலும் மக்கள் யாரும் நம்ப தயாராக இல்லை, எனவே சட்டமன்ற தேர்தலில் திமுகவினருக்கு தக்க பாடம் கற்பிக்க அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் மேற்கொள்ளுகின்ற சுற்றுப்பயணங்கள் எல்லாவற்றிலேயுமே மிக அதிகமாக தன்னிச்சையாக மக்கள் ஒரு பெரிய எழுச்சியோடு சின்னம்மா அவர்களை பார்த்து தங்களுடைய ஆதரவை தெரிவிப்பதும், இந்த அரசுல தமிழ்நாட்டு மக்கள் அனுபவிக்கக்கூடிய அல்லல்களையும் அவலங்களையும் முறையிடுவதை நம்ம நெடுக பார்த்துட்டு தான் வரோம்.
இது ஒரு பெரிய பொதுக்கூட்டமாக திட்டமிடப்பட்டு அம்மா இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய 77வது பிறந்த நாள் பொதுக்கூட்டம் என்கின்ற அந்த அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை கழகத்திற்குள்ள ஒரு புத்துணர்ச்சியை ஊட்டுகின்ற அளவிற்கு ஒரு பெரிய ஒரு பெருந்திரளாக மக்கள் ஒரு ஆரவாரத்தோடு புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுடைய உரையை கேட்டு அந்த நிகழ்ச்சியை சிறப்புற செய்திருக்கிறார்கள். அதுல புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் பேசும் பொழுது, கழகத்தை ஒன்றிணைக்கின்ற வேலையை நான் செய்தே தீருவேன், அந்த வேலையை நான் கவனித்துக் கொள்ளுவேன், வருகின்ற தேர்தலில் கழகத்தின் ஆட்சிதான் அமையும், அதை அமைத்தே தீருவேன் என்று மிக உறுதிபட அறுதியிட்டு உறுதியாக சொல்லி இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். இது புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் அந்த மக்களுக்கு கொடுத்த நம்பிக்கை. இந்த வாக்கியத்தை மிக உறுதியாக ஆணித்தரமாக புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் சொல்லுவதற்கு அந்த மக்கள், அங்க கூடியிருந்த மக்கள் தொடர்ந்து சின்னம்மா அவர்களுடைய சுற்றுப்பயணத்திலும் மற்ற நிகழ்ச்சிகளிலும் பெருந்திரளாக கூடக்கூடிய அந்த மக்கள் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நம்பிக்கையுமாக இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். ரொம்ப சிறப்பு சார். நீங்க நிறைய விஷயங்களை தமிழ் மக்களுடைய எழுச்சியோடு பேசணும். பொன் வில்சன் சார், கேட்பதற்கு ஒன்றும் கேள்வி நிறைய மலை போல் குவிந்திருக்கிறது. நீங்க என்ன சொல்ல போறீங்க? இல்லை, இப்போ நம்ம சகோதரி காயத்ரி சொன்ன விஷயம் என்னருமே இந்து சகோதரர்களை பெரும்பான்மையாக உள்ள மக்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர்களது மத நம்பிக்கையில் தலையிடுறதற்கு எந்த கொம்பனுக்கும் உரிமை கிடையாது. அது உண்மைதான். அதையும் கீழ்த்தரமாக பேசக்கூடிய இது நம்மளை போல் ஒரு ஜனநாயக நாட்டில் இது போல் இருக்கிறது மிகவும் கண்டிக்கத்தக்கது. உச்சபட்ச தண்டனை அந்த மாதிரி மிருகங்களுக்கெல்லாம் கொடுக்கணும். நிச்சயமா இல்லையா? அப்போது யார் அந்த பின்னணியில் இருந்து பாதுகாப்பு கொடுக்குறா? இந்த மாதிரி வார்த்தைகளை பேசுறதுக்கு, இந்த மாதிரி நம்பிக்கையை கொச்சப்படுத்துறதுக்கு யார் அந்த பின்னணியில்? எவ்வளோ கடுமையான வார்த்தை, எவ்வளோ மோசமான வார்த்தை. அப்போது அதன் மீது எடுக்கப்படுகிற நடவடிக்கை என்ன? இவர் சும்மானா நீங்கள் போலீஸ் மானிய கோரிக்கையில் இல்லை மாநாட்டில் நான் இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன், நான் சர்வாதியாக மாறுவேன்னு சொல்லிட்டு இது போல விஷயங்களை எல்லாம் மறைமுகமாக ஊக்குவிக்கிற மாதிரி மென்மையான போக்கை கடைபிடித்தா அப்போ இது எந்த அளவுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணும்? இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இப்போது அப்பான்ற வார்த்தையை சொன்னாங்க. அது என்னென்னா, அம்மான்ற வார்த்தை என்னென்னா உயிரெழுத்து மெய்யெழுத்து சேர்ந்து உயிர்மெய் எழுத்தாக வரும்பொழுது மெல்லினம்தான் அம்மா. அப்பான்ற வார்த்தை வல்லினம். அதை இயற்கையாக தன்னுடைய சொந்த தந்தையை தவிர அந்த அப்பாவை தவிர வேறு யாரையும் அப்பான்னு சொல்ல மாட்டாங்க. அம்மான்ற வார்த்தை பொது உடைமை, அது மெல்லினம். அதே நேரத்தில் அண்ணான்ற வார்த்தையும் மெல்லினம் எல்லாருக்கும். அதனால்தான் பேரறிஞர் அண்ணா எல்லாரும் எழுதுற மாமான்ற வார்த்தையும் மெல்லினம். அதுதான் ஜவஹர்லால் நேரு மாமா. இதை கூட புரிஞ்சுக்காம இவங்க என்ன தமிழை பாதுகாக்கிறாங்க? இது அந்த போட்டி பொறாமை எதுல இருக்கணும்? அதுதான் சொல்றேன். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஜெயலலிதா அம்மா எப்படி அம்மான்னு சொன்னாங்க அப்படின்னா உலகமே போற்றுச்சு. முதலாக 1992 அதாவது கள்ளிப்பால் குடைத்து எந்நருமே பெண் குழந்தைகள் கொல்லப்படுகிறார் போது ஒரு புரட்சிகரமாக அம்மா தொட்டில் குழந்தைகள் திட்டமை கொண்டு அதை உலகத்திலேயே மிகப்பெரிய மக்களுக்காக சேவை செய்கிற ஒரு தாய் மதர் தெரேசா பார்த்து உச்சி மோந்து, எம்மா இந்த திட்டம் உலகத்துக்கே உதாரணமான திட்டம்னு ஜெயலலிதா அம்மா உச்சி மோந்து பாராட்டினாங்க இல்லையா? ஒரு சின்ன தகவல், அலெக்சாண்டர் முன்னாள் டிஜிபிங்க வந்தாங்க அன்னைக்கு. அந்த நிகழ்ச்சி நடத்தும்போது நான் தான் நடத்தினேன். அவர் அம்மாட்ட போய் சொல்கிறார், எனக்கு சொன்னார் நிகழ்ச்சியில். அம்மா கேட்டாங்களா, வேர் ஷுட் ஐ கோ அப்படின்னு கேட்டாங்களா. தெரசாமையார் வர்றாங்கன்னு சொன்ன உடனே நான் எங்கே போகணுன்னு கேட்டாங்களா. இல்லைம்மா, அவங்க உங்களை பக்கம் வராங்க. அவ்வளோ ஒரு அந்த கண்ணியமிக்க அந்த விஷயத்தை சொன்னேன். நான் எங்கே போகணும், நான் போய் பார்க்க வரேன்னு எங்கேயுமே போகாதவங்க இந்த வரலாற்றுகளை சொல்லுங்கள். அதுதான் இப்போ 3 வேதங்களும் என்ன சொல்லுது? நீங்கள் உண்மையாகவும் நேர்மையாகவும் நியாயமாகவும் இருந்தால், கருணையோடு இருந்தால் இறைவன் உங்களை தேடி வருவான். அதுதான் மதர் தெரேசா அம்மா ஜெயலலிதா அம்மாவை தேடி போய் பார்த்தாங்க. எவ்வளோ பெரிய ஆளுமை, எவ்வளோ பெரிய அதுக்குத்தான் அந்த அம்மான்ற வார்த்தை. சும்மா கிடையாது அந்த அம்மான்ற வார்த்தை. பேரறிஞர் அண்ணாவை அண்ணாங்கிறாங்கன்னா அதுக்கு தான் அந்த வார்த்தை. அதை போய் நம்ம வாலண்டியராக அடுத்தால சொல்ல முடியுமா? சரி, அதோட விட்டுருவோம். அதுதான் அவங்க எண்ணம். அதுதான். இன்னொரு பக்கம் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பெண் குழந்தைகள் பாதுகாப்பு பிரச்சனையில் இப்போ நம்ம பாக்கி கூட சொன்னார் ஈசிஆர் ரோட்டில் நடந்துச்சுன்னு. ஈசிஆர் ரோட்டில் போகும்போது அந்த திமுக கொடி கட்டிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த கொடி கட்டிட்டு போனது கிரிமினல் குற்றம், அது ஒரு பக்கம் தவறு. அந்த கல்பிரிட்டை, அந்த கிரிமினலை வீடியோ எடுத்து காவல்துறை வெளியிடுதே. என்னுடைய ஒன்று விட்ட சித்தப்பாவுடைய பெரியப்பாவுடைய மகன் அதிமுகவில் இருக்கிறாருன்னு. இப்போ இதெல்லாம் எந்த அளவுக்கு எவ்வளவு கேவலமாக இந்த அரசு நடக்கிறது, காவல்துறையை நடக்க வைக்கிறது.
காவல்துறை எல்லாத்தையுமே நம்ம கலங்கமாக சொல்ல முடியாது. நம்முடைய காவல்துறை நேர்மையான காவல்துறை. ஆனால் அவர்கள் கைகள் இந்த மாதிரி கட்டப்பட்டு இருக்கும்போது அவங்க வேற வழி இல்லாமல் இருக்கிறாங்க. கலெக்டர் எஸ்பியும் பார்த்து என் சொல்ல கேட்டா கதை முடிஞ்சிடணும் அந்த மாதிரி சொன்னா என்ன ஆகுது? இது நடந்துச்சா? கற்பனை கிடையாதுல்ல. இதே மாதிரி 2-3 வருஷத்துக்கு முன்னாடி தாம்பரத்தில் நடந்துச்சு. தாம்பரத்தில் SR ராஜா ஒரு மறைமலை நகரில் ஒரு கம்பெனில போய் மிரட்டுறாரு, காலி பண்ண கம்பெனில பெரிய நம்ம நிகழ்ச்சி நடத்தணும், நடத்தணும். அவர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? இன்னைக்கு வரைக்கும் நடவடிக்கை. அதே மாதிரி 2023 மார்ச் 15 திருச்சியில KN ஆட்களும் திருச்சி சிவா ஆட்களும் அடிச்சு அந்த வீட்டை உடைச்சி காரை உடைச்சி அது அதாவது நீதிமன்ற வளாகத்தில் இருக்கிற காவல்துறை அங்கே கொண்டு போய் பாதுகாப்புக்காக வச்சிருக்காங்க. ஒரு சாரார பிரச்சனை வரக்கூடாதுன்னு அங்கே போய் அடித்து உடைச்சி அந்த சாந்தி காவல்துறை அதிகாரி இருந்தாங்க, காவலர், அவங்கள அடித்து உடைச்சி கூப்பிட்டு வரும்போது எவ்வளோ கையை உடைச்சி எவ்வளோ பெரிய அராஜகம். அதே மாதிரி தான் IT அதிகாரி காயத்ரி, இன்கம் டேக்ஸ் அதிகாரி, அவங்க போய் ரைடுக்கு போகும்போது 300 கோடி வீடை போய் ரைடுக்கு போகும்போது நீ 30 ரூபா பைய திறந்து காமி, அடையாள அட்டையை திறந்து காமி அப்படின்னு அந்தம்மா கையை முறிச்சு கார் கண்ணாடியை உடைச்சி செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக் வீடை பார்க்கும்போது இந்த அராஜகத்துக்கெல்லாம் மறைமுக ஆதரவாக அரசு இருக்கிறதோ என்ற எண்ணம் மக்கள் மத்தியில் வருது. அப்போ வரும்பொழுது தான் தண்டல் பெறுகிறது, கட்ட பஞ்சாயத்து பெறுகிறது, நில அபகரிப்பு பெறுகிறது, கவுன்சிலர்களின் அத்துமீறல் பெறுகிறது, ஆட்சியாளர்களின் அத்துமீறல் பெறுகிறது. அதே மாதிரி தான் பாலியல் வன்கொடுமை பெறுகிறது, போதை கலாச்சாரம் பெறுகிறது. இதெல்லாம் பார்க்குறோம் ஜாஃபர் சாதிக்லேருந்து தொடங்கி. அப்போ இதெல்லாம் ஒரு தொடர்ச்சி ஒரு சங்கிலி தொடர். இதை விட பெரும்பான்மை நக்கட மத உணர்வுகள் நக்கல் நையாண்டி செய்யப்படுகிறது. ஐயோ, மிகப்பெரிய அளவில் நடக்குது. இதுக்கு ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி முடிச்சிடுறேன். 2010 கோயம்புத்தூர்ல ரித்திக் என்ற ஒரு மாணவன், அவனுடைய தங்கை, அவனுடைய முஸ்கான் பேர், வடநாட்டு அக்கா முஸ்கான், அக்காவுக்கு 7 வயசு, தம்பிக்கு 5 வயசுன்னு நினைக்கிறேன். அந்த முஸ்கானை 2 பேர் சேர்ந்து, ஒரு டிரைவர் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்து அந்த ரித்திக்கு தண்ணியில் தள்ளி கொலை பண்ணிடுறாங்க. இது மிகப்பெரிய எழுச்சி அந்த நேரத்தில். ஆமாம், எவ்வளோ பெரிய எழுச்சி இருந்துச்சு அந்த நேரத்தில். என்னாச்சு, அந்த 2 பேரும் அதற்கு பிறகு அந்த மோகன்ராஜ் மனோகர் 2 பேரும் என்ன செய்யப்படுகிறார்கள்? துப்பாக்கியால் சுட்டு கொல்லப்படுகிறார்கள், என்கவுண்டர். அப்போ என்னன்னா, சில நேரங்களில் அச்சுறுத்தலை ஏற்படுத்த வேண்டும்னா இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். நீங்க அது கட்சிக்காரங்க எந்த கட்சியில இருந்தாலும் தவறு செய்வான். திமுக காரன் சொல்ல முடியாது, எந்த கட்சியில இருந்தாலும் தவறு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எந்த தவறு கிடையாது, எதையும் பார்க்கக்கூடிய அரசு பொதுநல நடவடிக்கை கண்டுபிடித்த பிறகு கருணை இல்லாமல் தண்டிக்கப்பட வேண்டும். அதுதான் முக்கியம். இளந்தமிழ் சார், இப்போ ஒரு துறையல்ல பல துறை. காயத்ரி அம்மா அவர்கள் சொன்னார்கள், மூத்த பத்திரிகையாளர் திரு பாக்கி அவர்கள், பொன்வில்சன் மலை போல் குவிந்திருக்கிறது. நீங்க இந்த தமிழ்நாட்டுடைய திமுக ஆட்சியில என்ன இதற்கு தீர்வு என்ன? அம்மையார் சசிகலா அம்மா சொல்லியிருக்கிறாங்க, ரொம்ப இந்த தீர்வு இதற்கு என்ன அதாவது உங்களுடைய நிறைவு கருத்தை நான் கேட்கிறேன். அதாவது தமிழ்நாட்டில் நிலவக்கூடிய இந்த அவல ஆட்சி முடிவுக்கு கொண்டு வரப்படுவதுதான் தீர்வாக இருக்கும். அதைதான் கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு வருகிறார்கள். ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கான ஒரு அரசியல் ஒன்றிணைப்பு போன்ற காட்சி மாற்றங்கள் நடந்தே ஆக வேண்டும். அதற்கான பணிகளை புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் மிகுந்த சீரோடும் பொறுப்புணர்ச்சியோடும் வெற்றிகரமாகவே அவர்கள் செய்து வருகிறார்கள் என்றே நான் உணர்கிறேன். கண்டிப்பா இதை போன்ற ஒரு காட்சி மாற்றம் ஏற்படுகின்ற பொழுது நிச்சயமாக வருகின்ற 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அகற்றப்பட்டு அங்கே புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அமைக்கின்ற அந்த கழகத்தினுடைய ஆட்சி தான் அமையும் என்பதுதான், அல்லது அமைய வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு தீர்வாக இருக்கும். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு காவல்துறை அதிகாரிகளே, குறிப்பாக ஒரு பெண் ADGP கல்பனா நாயக், அவரு அந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முறைகேடுகளை அல்லது சீர்கேடுகளை சுட்டிக்காட்டி ஒரு சில நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அவர்கள் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்திவிட்டு அதை ஒரு உத்தரவாக அல்லது ஒரு ரிப்போர்ட் என்று சொல்லக்கூடிய அந்த வகையில அதை தயாரித்து வைத்திருக்க கொண்டிருக்கக்கூடிய அந்த வேளையில் அவருடைய அலுவலக அறை, அதிகாரப்பூர்வமான அலுவலக அறை தீக்கிரையாகப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கு என்ன ஆச்சு?
ஒரு ஏடிஜிபி, ஒரு பெண் ஏடிஜிபி, அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். இது எனக்கு ஏற்பட்டிருக்கிற கொலை முயற்சி, எனக்கு எதிராக ஏவப்பட்டிருக்கின்ற ஒரு கொலை முயற்சி என்று சொல்லுகின்றார்களே, கண்டிப்பா இதற்கு என்ன நடவடிக்கை? அப்ப தமிழ்நாட்டு அரசாங்கம் ஒரு அதிகாரத்தின் உச்சியிலே இருக்கக்கூடிய ஒரு ஏடிஜிபி ஆக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கோ அல்லது அவர்களுக்கு நேர்ந்த இந்த கொடுமைக்கு ஒரு தீர்வு சொல்லக்கூடிய நடவடிக்கையோ எடுப்பதற்கு தயாராக இல்லை என்று சொன்னால், கடைக்கோடியில இருக்கக்கூடிய ஒரு சாதாரண சாமானிய வீட்டு பெண்ணாக அல்லது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தையாக, சிறுமியாக இருக்கின்ற பொழுது இந்த குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய இந்த அவலங்களுக்கு யார் பாதுகாப்பு, என்ன பதில் சொல்ல போகிறார்கள் என்பது. இது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் எப்படிப்பட்ட அராஜகத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்பதற்கு கடைசியாக கிடைத்திருக்கக்கூடிய உதாரணம் தான் இந்த தருமபுரி மாவட்ட செயலாளர் பேசிய பேச்சு. அதிகாரிகளை நேரடியாக மிரட்டக்கூடிய ஒரு ஆணவத்தை வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால், இந்த 4 ஆண்டு காலத்தை கடந்திருக்கக்கூடிய விளம்பர திமுக அரசாங்கம் எந்த மாதிரியான மனநிலையை கட்சி நிர்வாகிகளுக்கு அவர்களுடைய மனதிலே விதைத்திருக்கிறது என்று பார்ப்பது மிகுந்த அபாயகரமானதாக தோன்றுகிறது. இந்த அபாயத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுடைய கரம் வலுப்பட வேண்டும். 2026ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதுதான் தீர்வாக இருக்கும். ரொம்ப சிறப்பாக மக்களுடைய மனநிலையை எதிர்த்திருத்திருக்கு நான் பார்க்குறேன். காயத்ரி அம்மா, உங்களுடைய கருத்து சுருக்கமாக நிறைவாக நான் என்ன கேட்கிறேன்னா, பெண்கள் விவகாரம் பெரும் அபாய கட்டத்தில் இருக்கிறது. முதல்ல நீங்கள் தமிழ்நாட்டுடைய செயல்பாட்டை நிறைய நேரம் பேசுனீங்க. இப்போ இந்த பெண்களுடைய விவகாரத்தில் ஒரு பெண்ணிய ஆர்வலராக, ஒரு குடும்ப தலைவியாக, ஒரு டீச்சராக, ஒரு கல்வியாளராக உங்களுடைய நிறைவு கருத்து. அதாவது திரும்பவும் பெண்களை படிக்க வைக்க வேண்டாம், அந்த பிள்ளைகள் எப்ப வயதுக்கு வராங்களோ அவங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா என்னுடைய பொறுப்பு முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் நினைக்கக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு ரொம்ப வேதனையா இருக்குது. இவர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்பயும் அந்த மாநிலத்தை பாருங்க, அங்க கூட இங்க கம்மியா தானே இருக்குது அப்படின்றாங்க. அப்படி இல்ல, நீங்க நம்முடைய மாநிலத்திலேயே இதற்கு முந்தி 5 ஆண்டுகளுக்கு முந்தி இங்க சட்டம் ஒழுங்கு எப்படி இருந்தது, இந்த மாதிரி உள்ள வன்கொடுமைகள், பாலியல் துன்புறுத்தல்கள் எந்த அளவுக்கு இருந்தது, இன்னைக்கு எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்குது, அப்படி நீங்க உங்களுக்குள்ளாரையே கம்பேர் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு சதவிகிதம் இது அதிகரிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப கஷ்டப்பட்டு இன்னைக்கு பெண்கள் வெளியில வந்திருக்கிறோம். ஆனால் இவர்கள் இந்த சட்டம் ஒழுங்கு இருக்கக்கூடிய பிரச்சனையினால திரும்பவும் பழைய நிலைமைக்கு தள்ளிடுவாங்க. இந்த நிலைமை மாறணும் அப்படின்னா அடுத்த 10-15 வருஷங்கள் ஆகும். அதுதான் எங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய பயமாக இருக்குது. ஏன்னா நம்ம நாடு சுதந்திரம் பெற்று 75 வருஷத்துல 60 வருஷம் மிக பின்தங்கிய நிலைமையில இருந்த உத்தரப்பிரதேசம் இன்னைக்கு நமக்கு போட்டியா வருது. நீங்க மெடிக்கல் சீட்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவங்க நம்பர் 1, மகாராஷ்டிரா நம்பர் 2, நம்ம நம்பர் 3ல வந்துட்டோம். அது உற்பத்தியில இருந்து கல்வி வளர்ச்சி விகிதம், அதாவது இன்னைக்கும் நாம வளர்ந்து இருக்கிறோம், ஆனால் அந்த வளர்கின்ற விகிதம் இருக்குல்ல, அது அங்க ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பீகாரை எப்போதும் சொல்லுவாங்க, பின்தங்கிய மாநிலம்னா பீகாரை பாருன்னு இவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பீகார்ல பாருங்க, அங்கிருந்து வந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இங்க இருக்கக்கூடிய மக்களை ஒரு கட்சியை ஜெயிக்க வைக்கிறாரு. ஆனா அவரோட கட்சியை அவரோட மாநிலத்துல அவரால் ஜெயிக்க வைக்க முடியல. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பின்தங்கிய மக்களாக இருந்தால் கூட என்னுடைய மாநிலத்திற்கு என்னது நலன் அப்படின்னு புரியக்கூடிய இடத்துல அவங்க இருக்காங்க. ஆனால் தமிழக மக்களை ஓட்டுக்காக பணம் கொடுத்து, பொருள் கொடுத்து என்னெல்லாம் செய்ய முடியுமோ அப்படி அவர்களை ஒரு பிடிக்குள்ளார வச்சிருந்து அந்த கடைசி நாள் நம்ம பட்ட கஷ்டத்தை எல்லாம் மறக்க வச்சு திரும்பவும் 5 வருஷம் கஷ்டப்பட வைக்கக்கூடிய நிலைமைக்கு நாம இன்னைக்கும் ஆளாயிட்டு இருக்கிறோம். இதை நம்ம அந்த மக்கள் உணரணும். அப்படி உணராத வரைக்கும் திரும்பவும் நம்ம இந்த பிடியில தான் சிக்குவோம். பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப யோசனையோட இருக்கணும். அவங்க நம்ம மட்டும் இல்ல, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சந்ததிகள் நல்ல வாழணும் அப்படின்னா நல்ல என்விரான்மெண்ட் இருக்கணும். அது மிகப்பெரிய அச்சத்துக்கும் கேள்விக்கும் உள்ளாயிருக்குது. அதற்கு இவர்கள் கவனம் கொடுத்து அதை ஓட்டு போடும்போது ஞாபகம் வச்சிருக்கணும். சிறப்பு. பாக்கி சார், உங்களுடைய நிறைவு கருத்து. ஒரே ஒரு பழைய தகவலை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். புரட்சித் தலைவி ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக இருந்தபோது ஒரு கல்வியாளரும் ஒரு ஐஏஎஸ் அதிகாரும் என்கிட்ட கண்ணால் பார்த்தது சொல்கிறேன். ஒரு கல்வியாளர் பேராசிரியர் பாலகுருசாமி அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தராக இருந்தவர். அவர் இருந்தபோது முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் முழு சுதந்திரம் கொடுத்தார். பெரிய பெரிய அரசியல்வாதிகள்லாம் சீட்டு கேட்பாங்க அண்ணா யூனிவர்சிட்டியில். அவங்க சொல்லுவார், துணைவேந்தருக்கு அதிகாரம் கிடையாது,
முதலமைச்சர் ஒப்புதல் கொடுத்தா நீங்கள் அவர்கிட்ட போய் ஒப்புதல் வாங்கிட்டு வாங்க, நான் சீட் கொடுத்துறேன் அப்படின்னு பெரிய பெரிய அரசியல் தலைவர்களுக்கே அவர் சொல்லியிருக்காரு. யாரும் போக முடியாது. அதாவது துணைவேந்தர் பாலகுருசாமி அந்த அளவுக்கு அவருக்கு முழு ஃப்ரீடம் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி ஐஏஎஸ் அதிகாரி ராஜாராம் அவர்கள் செய்தித்துறை அரசு செயலாளராக இருந்தபோது அமைச்சர்கள் அவர்கிட்ட வந்து என்ன சார் செய்யணும் அப்படின்ற ஒரு முறையாக அவங்க பணிவோடு பவ்யமாக இருப்பாங்க. ஏன்னா கண் கூட பார்த்தேன் நான். அதாவது அதிகாரிகளுக்கு, கல்வியாளர்களுக்கு, அறிவியல் விஞ்ஞானிகளுக்கெல்லாம் முழு சுதந்திரம் கொடுத்தாங்க செல்வி ஜெயலலிதா. இப்போ ஐஏஎஸ் ஆஃபீஸர், அப்புறம் எஸ்பி, இவங்கெல்லாம் நாம் சொன்ன பேச்சு கேட்கணும் அப்படின்னாங்க. ஒரே ஒரு தகவல் மட்டும் சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஐஏஎஸ் ஆஃபீஸரோ ஐபிஎஸ் ஆஃபீஸரோ ரிசைன் பண்ணிவிட்டு எம்எல்ஏ ஆக முடியும் தேர்தலில் போட்டிட்டு. ஒரு எம்எல்ஏ, திமுக எம்எல்ஏ, எந்த கட்சி எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆக முடியும்? வாய்ப்பே கிடையாது. அப்போ யார் வலிமையானவர்கள்? இது காமராஜர் காலத்தில் ஏற்பட்ட இது எவ்வளோ பெரிய, அதாவது பிப்ரவரி 23ஆம் தேதி தடங்கம் சுப்பிரமணியனை நீக்கிட்டு தமிழ்ச்செல்வன் நியமிக்கிறாங்க. 27ஆம் தேதி அராஜகமான பேசுறாரு. எவ்வளோ பெரிய மோசமான தத்துவார்த்தம், எத்தனை மோசமான தமிழக அரசியலுடைய காட்சிப்படுத்துதல் கேள்வி வரும் அல்லவா? அதாவது அதிகாரிகளை சுதந்திரமாக செயல்பட வைக்க வேண்டும், காவல்துறையினருக்கு பூரண சுதந்திரம் தர வேண்டும், கல்வியாளர்களை முழுக்க மதிக்க வேண்டும். இது மூணுமே இல்லை. அது வேதனையாக இருக்கிறது. இந்த நிலை மாற வேண்டும். நிறைய கருத்து இல்லை, ஒரே வார்த்தை தான் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் வார்த்தையில் சொல்லணும்னா, ஏய்ப்பவர்க்கே காலம் என்று எண்ணி விடாதே, போய் எத்தனை நாள் கை கொடுக்கும் மறந்து விடாதே. அற்புதமான பாட்டு. ஒரு நாள் இந்த நிலைமைக்கெல்லாம் மாறுதல் உண்டு, அந்த மாறுதலை செய்வதற்கு தேறுதல் உண்டு என்கிற மாதிரி வருகின்ற தேர்தலில் எவ்வளவு பெரிய கூட்டணி இருந்தாலும் சரி திமுகவை தோற்கடிப்பது தான் பிரயத்தனமாக இருக்கும் என்று தமிழ்நாட்டு மக்கள் கண்டிப்பாக இந்த முறை சிந்திப்பார்கள். நம்ம சகோதரி சொன்னாங்க பீகாரில் தெளிவாக இருக்கிறாங்கன்னு. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் தேசப்படத்தை பாருங்கள், தெற்கு தான் கூர்மையானது, தேசிய இனங்களை பாருங்கள், தமிழன் தான் கூர்மையானவன். அந்த தமிழன் இந்த தேர்தலில் அதற்கு விடை கொடுப்பான், இந்த அராஜக ஆட்சியை ஒழித்து கட்டுவான். இளந்தமிழ் சார், அவருடைய கருத்தை நீங்க எப்படி எதிர்கொள்றீங்க? நிறைவு கருத்தா பொன்வில்சன் சார் சொன்னதை? அதுதான், தமிழ்நாடு எப்பொழுதுமே மிக சரியான முடிவை எடுக்கக்கூடியவர்கள் தான். நம்முடைய திருமிகு காயத்ரி அவர்கள் சொன்னது போல அந்த கடைசி நாள் மக்களுடைய மனதை மயக்குகிற அந்த ஒரு செப்படி வித்தையை திமுக கற்று வைத்துக் கொண்டு சில நேரங்களிலே அவர்கள் வெற்றியை கை கொள்ளக்கூடிய சூழல் இருக்கிறதை பார்க்கிறோம். அதே போல எப்போதெல்லாம் கழகம் ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கிறதோ, ஒரு இழப்பை சந்தித்து நிர்கதியாக நிற்கிறதோ, அந்த ஆண்டுகளில் மட்டும்தான் திமுக ஆட்சிக்கு வந்திருக்கிறது என்பது நமக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி வரலாறு அதைத்தான் சுட்டி காட்டுகிறது. மீண்டும் 2026 அந்த மாதிரியான ஒரு அவலம், ஒரு விபத்து தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதுதான் இப்போது நாம் எடுக்க வேண்டிய உறுதிப்பாடாக இருக்கிறது. புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் இந்த விடிவை, தமிழ்நாட்டுக்கு ஒரு மாறுதலை நிச்சயம் 2026 தேர்தலிலே கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு நாம் இருக்கிறோம், தமிழ்நாட்டு மக்களும் இருக்கிறார்கள் என்பது என்னுடைய நிறைவு கருத்தா சொல்ல விரும்புகிறேன். சிறப்பு. நேயர்களே, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒரு மாவட்ட செயலாளர் மிகப்பெரிய அளவில் கல்வி கற்ற எஸ்பியையும், காவல்துறை அதிகாரி, மாவட்ட கலெக்டர்கள், இன்னும் அரசு அதிகாரிகளை மிரட்டும் போக்கில் கடும் போக்குவாதத்தை தமிழ்நாட்டு மக்கள் முழுவதுமாக அதிர்ச்சி அடைந்திருக்கிற சம்பவத்தை தான் நம்முடைய அதிமுகவுடைய பொதுச் செயலர் சசிகலா அம்மையார் மக்களின் உணர்வுகளை காயப்படுத்த அந்த செய்தியை மக்களை கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். ரொம்ப முக்கியமான விஷயம். தேசம் எங்கே செல்கிறது, மக்கள் எங்கே செல்கிறார்கள், நாட்டின் போதை கலாச்சாரம் தமிழ்நாட்டில், சட்ட ஒழுங்கு, பெண்களின் பாதுகாப்பு, சமூகத்தில் வாழ்கிற மத நம்பிக்கைகள் கொச்சைப்படுத்துகிற செயல்கள், அநீதிகள், இப்படியெல்லாம் தொடர்கிறதற்கு ஒரே தீர்வு என்ன? உங்கள் கையிலே நாங்கள் விட்டுறோம். இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு சிறந்த சிறப்புமிக்க பேச்சாளர்கள், நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் ஐயா பாக்கி அவர்கள், பொது ஊடக ஆர்வலரும் அரசியல் விமர்சகருமாகிய கல்வியாளர் திரு பொன்வில்சன் அவர்கள், அதே போன்று நம்முடைய கல்வியாளர் காயத்ரி அம்மா, அதிமுகவுடைய சார்பில் தோழர் சகோதரர் வழக்கறிஞர் இளந்தமிழ் ஆர்வலர், உங்கள் அனைவருக்கும் நான் உளப்பூர்வமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேர்களை மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மற்றொரு அமர்வில் நான் உங்களை சந்திக்கின்றேன்.